இல்லையே, இது வந்து அப்படி நாங்கள் சொல்லலையே, இல்லை எந்த மதத்தையும் எதிரானவர்கள்னு சொல்லவே இல்லை. நான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானா இந்து ஆதரிச்சிருக்கணும், முஸ்லாமி அதை ஆதரிச்சிருக்கணும். இது ஒரு கதை, இது ஒரு கதை. இந்த கதை நடந்த சம்பவங்கள் கோருவேன். இல்லை, நான் வந்து என்ன சொல்றேன், சாமியை நம்ம வந்து ஒரு பேர்ல கூப்பிடுறோம் தவிர எல்லாமே சாமி தான். அந்த சாமியாக நம்ம இப்போ இயேசுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு சாமியாக தான் பார்க்குறோம். அதனால இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொதுத்தன்மையோட தான் பார்க்குறோம். அதனால உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும், மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். இல்ல இல்ல, அது ஒரு தமிழ் ஒரு மனிதர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான், அதுக்கு மதம் தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். கிறிஸ்துவ மதம் ஒரு நிமிஷம், இதுதான் நீங்க படத்துடைய கதையே அதுதான். கிறிஸ்துவ மதம் எந்த கோயில கட்டிச்சு, எந்த ஸ்கூல்ல கட்டிச்சுன்னு சொல்லுங்க. பேர் வச்சிருக்குது சொல்றேன், நான் பேச விடுங்க. அரசு அந்த பள்ளிக்கூடம், நான் படித்த பள்ளிக்கூடமே கிறிஸ்துவ, இது வரைக்கும் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்துவ பள்ளியோட தான், ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணமும் கூட. ஆனா அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதா இருக்கும். அந்த இடம் கொடுத்தது அரசு, வெள்ளைக்காரன் கொடுத்து கிடையாது, இடம் வேணும் தானே. அப்புறம் அந்த வரி எல்லாமே அரசு கட்டுது. அப்ப இது எது என்ன தவறு யாரு இந்து மதமே இல்ல, இங்க நான் மதமே சொல்லல, என் மண் சார்ந்த அடையாளம் தான் சொன்னேன். அத்தனை ஸ்கூலுமே என் மண் சார்ந்த ஸ்கூல் தான். இல்ல இல்ல, இது இந்து இல்ல, இன்னும் அரசு சார்ந்து இருக்குது. அவ்வளவு அரசு உதவி பெற பள்ளிக்கூடம் பேர் வச்சிருப்பாங்க. அவ்வளவு அரசு கொடுத்த பணம் தான், அரசு கொடுக்க சம்பளம். அதுலதான் நம்ம டைலாக் வச்சிருப்பேன், உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிருப்பேன். அரசு சொல்லியிருப்பேன், யாருடைய தனிப்பட்ட இதுல இல்ல. அதே நீங்க புரிஞ்சுக்கணும். சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க அது, அரசு உதவி. சரி, இல்ல இல்ல, சுதந்திரத்துக்கு 1800ல எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு? இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி இல்லங்கறீங்க. 800ல இல்ல சார், நீங்க தெரியுமா? இல்ல இல்ல இருங்க, பள்ளி இல்ல இருந்துச்சு, அதுக்காண்டி ஃபாதர்ஸ் வந்து சேலரியே கொடுக்கறது இல்லன்னு சொல்லாதீங்க, அரசு தான் சேலரி கொடுக்குது. நீங்க சரி நீங்க சொல்றது நம்ம ஊர் பாவர்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதே வெள்ளக்காரன் 1800 ஐயா சொன்னதுனால சொல்றேன். வெள்ளக்காரன் அங்க இருந்து அவங்க ஊர்ல இருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? எவ்வளவு பேர் சொல்றீங்க? இங்க இருந்து பணத்தை கொண்டு போயிருக்காங்க, நேரம் கொடுக்கல. என் மண் சார்ந்த அவரே இங்க பிழைக்க பண்ண வராங்க, அவங்க ஒரு வியாபாரம் பண்ண வராங்க. அப்புறம் எப்படி இங்கிருந்து பணத்தை கொண்டு கொடுப்பாங்க? அது கொடுத்துட்டோம், அதான் முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதே நான் அதுக்கு தவற நான் திருத்திக் கொள்ள கூடாது.